13/11/2025 கேஎல் டியர் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதுக்கான வின்னிங் பார்த்துடலாம், ரிசல்ட்டும் பார்த்துடலாம். 1 மணிக்கு 591 டியர் ரிசல்ட்டு. நமக்கு அதில் ஆல் போர்டில் 9 பாஸு 1 பாஸு, ஏபிசியில் 051 கொடுத்துருந்தோம், அது பாக்ஸ் மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பவர் நம்பரில் 51 பாஸு, ஏசி 51 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. அப்புறம் 3 மணிக்கு கேரளா 584 ஃபுல் வின், டைரெக்டாகவே வின் ஆகிட்டு 584 ஜில் நம்பர் கொடுத்துருந்தோம், டைரெக்டாகவே 3 நம்பர் ஃபுல் வின்னிங். அப்புறம் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் 8 வின் ஆச்சு கேரளாவுக்கு. அப்புறம் ஏபிஎஸ்சிபிஸில் 8458 ஒரு நல்ல வின்னிங், ஃபுல் வின்னிங். இன்றைக்கி நேற்றுக்கும் 2 நம்பர் பாக்ஸில் வின் ஆச்சு, இன்றைக்கி ஒரு நம்பர் டைரெக்டாகவே வின் ஆகிருக்கு. அப்புறம் 6 மணிக்கு ரிசல்ட்டு 975க்கு ஆல் போர்டில் 9 பாஸ் ஆச்சு. அப்புறம் ஏபிசியில் நம்ம 792 பாக்ஸ் கொடுத்துருந்தோம், அது மிஸ் ஆகிருக்கு. அப்புறம் இங்கே பவர் கேஸிங்கில் 97 ஏபி 97 வின் ஆகிருக்குது, அது நல்ல ஒரு வின்னிங் தான். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் 8 மணிக்கு 402 ரிசல்ட்டு. 8 மணிக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 மட்டும்தான் வின்னிங், வேறு எதுவும் பெரிய வின்னிங் இல்லை. அப்புறம் அந்த நம்ம ஏபிபிசி கொடுத்ததோடைய பவர் கெஸ்ஸிங்கில் 42 வின் ஆகிருக்குது. நம்ம கெஸ்ஸிங்கை ஃபாலோ பண்ணி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 14/11/2025 கேரளா டியருக்கான ஷார்ட்ஸ் கெஸ்ஸிங். நம்மளோட மெயின் கெஸ்ஸிங்கே இந்த ஷார்ட் கெஸ்ஸிங் சொல்லி போட்டிருக்கலாம், இதான் நம்மளோட மெயின் கெஸ்ஸிங். இந்த ஆல் போர்டு, இந்த ஏபிபிசி, அதுக்கப்புறம் இந்த ஏசிபிசிஏபி, இதுதான் நம்மளோட மெயின் கெஸ்ஸிங். நம்ம இதோட பவர் தான் இங்கே தரோம், இது பவர் கெஸ்ஸிங் சொல்லிட்டு தரோம். சப்போஸ் நம்ம கொடுக்க கெஸ்ஸிங் நிறைய வாட்டி பவரில் தான் மிஸ் ஆகிட்டு இருக்குது, அதனால தான் டைரெக்டாகவும் கெஸ்ஸிங், பவரும் கெஸ்ஸிங், உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு மேட்ச் பண்ணி பார்த்து விளையாடுங்க. 14/11/2025 கேரளா டியர் 4 ஷோக்கும் சேர்த்தாப்பிலே உள்ள கெஸ்ஸிங். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2406. ஏசிபிசிஏபியை பொறுத்த வரைக்கும் 46 64 20 02 50 05 69 96 எடுத்துக்கிருக்கோம். ஏபிபிசியில் இது வந்து பாக்ஸு ஆர் டைரெக்டாகவே ப்ளே பண்ணுங்கள். பாக்ஸாகவும் டைரெக்டாகவும் ப்ளே பண்ணுங்கள். ஏபிபிசியை பொறுத்த வரைக்கும் 746 620 805 469 892 கெஸ்ஸிங் எடுத்துருக்கோம். இதோட பவர் கெஸ்ஸிங் தான் இது. இப்போ ஏசிபிசிஏபியை பொறுத்த வரைக்கும் அதோட பவர் கெஸ்ஸிங் இப்போ 4664 இருக்குது, அதை வந்து நம்ம 4114 எடுத்துருக்கோம். அதோட பவர் கெஸ்ஸிங் இன்னொன்று வரும் 9669 வரும், அது ஆல்ரெடி நமக்கு இதில் இருக்கனால அதை வந்து இங்கே எடுக்கலை. அதுக்கப்புறம் 2002க்கான பவர் கெஸ்ஸிங் 2552 7007 எடுத்திருக்கோம். இது 505 வந்து ஆல்ரெடி பவரில் இருக்கிறனால அதுக்கு பவர் கெஸ்ஸிங் எடுக்கலை. 6996க்கான பவர் கெஸ்ஸிங் அதுவும் அப்படி தான். ஒரு கெஸ்ஸிங் எடுத்தோன்னா 4114 வரும், அது ஆல்ரெடி இங்கே இருக்குது, அதனால் அதை விட்டுட்டு 1991 மட்டும் பவரில் எடுத்துக்கணும். இதோட பவர் கெஸ்ஸிங் தான் இந்த கெஸ்ஸிங். இதை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப லெந்தாக போய்ட்டுருக்கு, ஓகே. சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட் இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க.